ஹாய் எவ்ரி ஒன், நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று முன்ன நம்ம போட்டு வச்சிருந்த ட்ரெண்ட் லைனுக்கு மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி சார்ட்டு. ஸோ இதில் நான் ரீப்ளே பட்டன் வச்சு நான் வச்சிடுறேன். ஸோ இப்போ இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் பாஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அங்கே கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இன்னைக்கு காலையில் நான் இந்த இதை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த ரிவர்சல் நான் போகிறதுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இப்படி தான் நிஃப்டியில் இப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கம்பேரிட்டிவாக இது பண்ணுறது. ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை மட்டும் பெருசாக காமிச்சிடறேன். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட்டு அது பிரேக் ஆகி இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஈவன் நான் காலையில் இந்த இதிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ப்ளஸ் நம்மளோட வாட்டர் ஃபால் அந்த மாடலும் ஃபார்ம் ஆகிருக்கு. 50 மூவிங் ஆவரேஜில் நல்லா ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ சார்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன். ஸோ அதில் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஸோ இப்போ நம்ம இந்த இதில் பார்த்தோம்னாலே இப்போ இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் செல்லர்ஸ் தான் இது செல்லர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ பட் ஆனால் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்திருக்காது. ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பையர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நிஃப்டியில் அதுக்கு அடுத்த 920 கேண்டல்லாம் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ பட் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. ஸோ இங்கேயும் செல்லர்ஸ் தான். பட் ஆனால் ரெண்டுமே இப்போ 950 920 பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஸோ பார்த்தீங்கன்னா பையர்ஸ், ஸோ இந்த இடத்துல பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 16 இது பார்த்தீங்கன்னா 16K டெல்டா வந்திருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி காமிக்குது. ஸோ நம்ம நேரம் நம்ம இம்பேலன்ஸ் ஆன் பண்ணி பார்த்தோம் வைங்களேன். ஸோ அந்த கேண்டிலோட லோ பார்த்தீங்கன்னா அது பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அப்போனா அதை தக்க வச்சுக்கலன்னு ஸோ இந்த இடத்துல தெரிஞ்சது போகலான்னு பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு இந்த ரிவர்சலில் போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். என்னென்னா இப்படி தான் ஆக்சுவலாக நிஃப்டி ஃபால் ஆகுது நல்லா. ஸோ சரின்ட்டு நான் இதில் போனேன். ஸோ பேங்க் நிஃப்டியில் போனேன். பேங்க் நிஃப்டியில் போய் அந்த இதில் போனால் அது பேங்க் நிஃப்டி அன்றைக்கி பார்த்திங்கன்னா சைடுவேஸாகவே முடிஞ்சு போச்சு அன்றைக்கி ஆக்சுவலாக. ஸோ நான் இப்போ இந்த இதில் உங்களுக்கு டபுள் ஸ்க்ரீன்லேயே காமிக்கிறேன். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஜூலை 1 நினைக்கிறேன் அது ஆக்சுவலாக. ஸோ ஜூலை 1 நம்ம போனோம்னா உங்களுக்கு நல்லா தெரியும். சாரி, ஜூலை 1 இப்போ இந்த இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரியே வாட்டர் ஃபால் மாடல் இங்கே ஃபார்ம் ஆகிருந்திருக்கு. ஸோ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் மூவிங் ஆவரேஜும் வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால் மாடல் ஃபார்ம் ஆகிருக்கு. பட் ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருந்தது. ஸோ பேங்க் நிஃப்டி இப்போ பாருங்களேன், இந்த இதில் பாருங்களேன். பேங்க் நிஃப்டி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரியான ஸோ நிஃப்டி நிஃப்டி ஒழுங்காக புல்லிஷ் பேட்டர்னுக்கு வர்ற வரைக்கும் பேங்க் நிஃப்டி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா சைட் பேஸாகவே இருந்துட்டு
அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி நடந்துருமோன்ட்டு நான் இது பண்ணேன். ஸோ ஏன்னா நான் அன்றைக்கி நான் எடுத்தபோது பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஓகே கீழே பிரேக் அவுட் ஆகுது. ஸோ இங்கே இந்த சப்போர்ட் இருக்குது, இதை உடச்சிட்டு கீழே போயிடும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் இந்த கேண்டில் தான் போனேன் 9:25க்கு இந்த கேண்டில் போனேன். ஸோ பட் ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சைட்வேஸாகவே இருந்துட்டு அவன் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டான். ஸோ அதனால் இன்றைக்கி போகல. ஸோ இன்றைக்கி நான் கற்றுக்கிட்ட லெசன் என்னென்னா, பிரேக் அவுட் எதில் ஆகுதோ அந்த இதில் போகிறது தான் பெஸ்ட்டு. வேறு இதில் ஏதோ ஒரு இதில் பிரேக் அவுட் எடுத்துகிட்டு இதில் பிரேக் அவுட்டு ஆனால் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் போயிருந்தாலும் ப்ராஃபிட் தான், நிஃப்டியில் போயிருந்தாலும் ப்ராஃபிட் தான். பட் ஆனால் நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி தான் மதர் மார்க்கெட்டு. ஸோ அதனால் நிஃப்டியில் கன்ஃபர்மேஷன் வந்தால் நிஃப்டிலே போகிறது தான் பெஸ்ட்டு. ஸோ பேங்க் நிஃப்டியில் போகிறத விட. ஸோ அதனால் இந்த இடத்துலலாம் பாருங்களேன், இந்த இடத்துல நல்லா ஃபால் ஆகிருக்கு. பட் ஆனால் பேங்க் நிஃப்டியில் மூவ்மெண்ட்டே இல்லை. ஸோ இந்த ஒரு ரீசனாக இந்த மாதிரி நடந்துருமோன்ட்டு தான் இன்றைக்கி நான் பயந்துக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் அந்த மாதிரி நடக்காமல் ரெண்டுமே ஃபால் ஆகிருக்கு. போத் நிஃப்டி ஃபால் ஆகிருக்கு, பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகிருக்கு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு இதாகிருக்கு. பட் ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ரிவர்சல் இதாகிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதை இது பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு வித் மூவிங் ஆவரேஜ் கரெக்டாக 200 MA சப்போர்ட் இருக்குது. அங்கே இருந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். இப்போ அதே மாதிரி தான் இப்போ அதே இது பார்த்தீங்கன்னா இங்கே பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ரிவர்சல் இங்கே நம்ம ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் மூவிங் ஆவரேஜ் அந்த இது இங்கே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர்சல். ஏன்னா இங்கே ரிவர்சல் நம்ம எங்கே இருந்தனாலும் அவன் சப்போர்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா அதனால் கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம நிஃப்டியில் பிரேக் அவுட் வாட்டர் ஃபால் மாடல் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நிஃப்டியில் போகிறது தான் பெஸ்ட்டு. நேரம் பேங்க் நிஃப்டியில் ரிவர்சல் ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா பேங்க் நிஃப்டியில் போகக்கூடாது. ஸோ நிஃப்டி தான் நம்மளோட மதர் மார்க்கெட்டு. அது கீழே ஆச்சுன்னா அதில் தான் நம்ம போகணும். ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுனால இன்றைக்கி நான் காலையில் நான் போகலை. அதுக்கடுத்து நான் ஆஃபீஸ் வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கடுத்து நான் பார்க்கவே இல்லை. அதுக்கடுத்து இடையில ஒரு தடவை நான் பார்த்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம் ஒரு தடவை. ஸோ இப்போ அந்த இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம போவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற மாதிரியே பார்த்தீங்கன்னா அது கீழே வந்துடும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்ம எப்படி போகிறது அப்படிங்கிறது அந்த இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபார்ம் ஆகிருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்லைன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிருக்குன்ட்டு நம்ம போயிருந்திருப்போம். ஓகேவா? அந்த கேண்டிலோட ஹை லோ வச்சுருந்தோம் வச்சுக்கோங்களேன். இன்றைக்கெலாம் இந்த இடத்துல அழகாக ஸ்டாப் லாஸை கரெக்டாக ஹிட் பண்ணிட்டு போயிருப்பான். கரெக்டாக அந்த கேண்டிலோட லோ இருக்குது பார்த்தீங்களா, அதைத்தான் அவன் ஹிட் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ இந்த இது பாருங்களேன், இதை வச்சிங்கன்னா கரெக்டாக ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகி போயிருந்திருப்பான். ஆனால் இஃப் சப்போஸ் நம்ம இந்த இடத்துல நம்ம அந்த மைனர் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் போகணுன்ட்டு இப்படி வச்சுருந்தோம் வைங்களேன், ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ இருக்குது, இது எங்கேயோ இருக்குது. ஸோ அதனால் இது ஹிட் ஆகிருக்காது. ஸோ அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா அந்த மைனர் ட்ரெண்டோட சப்போர்ட்டு ப்ரீச் ஆனால் மட்டும்தான் போகணுன்ட்டு இது பண்ணுறது. கேண்டிலோட லோ ஹை வச்சோம்னா ஸ்டாப் லாஸ் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக ஹிட் ஆகும். ஸோ அதனால தான் நான் இந்த இதுவும் போயிருந்துருக்கலாம். ஏன்னா இந்த இதுவும் பாருங்களேன். ஸோ நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால் மாடல் ஃபார்ம் ஆகிருந்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம போயிருந்துருக்கலாம். அந்த இடத்துல நான் மிஸ் பண்ணிட்டேன். அதை ஆஃபீஸ் ஒர்க்கில் பிஸியாக இருந்தனால நான் அதை பார்க்கல. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். ஸோ அதே டயத்தில் நீங்கள் பேங்க் நிஃப்டியும் பாருங்கள். இந்த டயத்தில் நீங்கள் பேங்க் நிஃப்டியும் பாருங்களேன். அவனும் அங்கே தான் அவனும் அதே தான் இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டரு அவனும் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட்டு தான். இந்த இதெல்லாம் பாருங்களேன், கரெக்டாக அவனும் அந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆகிட்டு கரெக்டாக அங்கே சப்போர்ட் எடுத்துக்கான். ஸோ இந்த இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மைனர் ட்ரெண்டு இதை பார்த்தீங்கன்னா ப்ரீச்சே ஆகலை. ஸோ அதனால்
ப்ரீச்னா வந்து அதை விட்டு க்ளோஸ் வச்சுட்டு ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அந்த மாதிரி வந்து வந்து வெளியே வர்ற மாதிரி வரணும். அந்த மாதிரி தான் அப்போனா தான் ப்ரீச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வெறுமனை க்ளோஸ் மட்டும் வச்சுட்டு இது பண்ணால் வந்து அதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து டச் கூட பண்ணவே இல்லை. ஸோ அதனால் வந்து இது ஒரு நல்ல இது. ஸோ வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 ட்ரேட் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு இருந்தது பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுது. இதுக்கு முன்னாடி பண்ண ட்ரேட் மாதிரியே வந்து ஃபார்ம் ஆகி அது பிரேக் அவுட் ஆயிருமோன்ட்டு வந்து நினச்சேன். ஸோ வந்து லாஸ் ஆயிருமோன்னு நினச்சேன். ஸோ அதனால் வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆயிருந்தது. அந்த கன்ஃபியூஷனில் வந்து எனக்கு கிடைச்ச விட என்னென்னா, ஸோ போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை வந்து இது பண்ணப்போ நம்ம நிஃப்டியில் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நிஃப்டியில் போகிறது தான் பெஸ்ட்டு. ஸோ பேங்க் நிஃப்டியில் பிரேக் அவுட் ஆனால் பேங்க் நிஃப்டியில் போகிறது பெஸ்ட்டு. இஃப் சப்போஸ் வந்து ரெண்டுலேயுமே பிரேக் அவுட் ஆச்சுன்னா வந்து எய்தர் நிஃப்டியோ ஆர் பேங்க் நிஃப்டியில் போகலாம். பட் வந்து பிரேக் அவுட் வந்து நிஃப்டியில் மட்டும் ஆச்சு, பேங்க் நிஃப்டியில் ஆகலைன்னா வந்து நிஃப்டியில் மட்டும் போகிறது தான் பெஸ்ட்டு. பேங்க் நிஃப்டியில் போகிறது வந்து ரிஸ்க்கு. ஸோ அல்டிமேட்டாக வந்து அந்த ரெண்டுலேயுமே வந்து கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து வரணும். அப்போ தான் வந்து நம்ம போகிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த நிஃப்டியில் வந்து இன்னொரு விஷயம், இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் பண்ணுற மாதிரி வந்து எனக்கு தெரியுது. ஸோ மேபி 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணுற மாதிரி வந்து தெரியுது எனக்கு. இதெல்லாம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்லா கீழே இங்கே வரைக்கும் வந்து வரும். ஸோ இந்த ஒரு பேட்டர்ன் வந்து எனக்கு தெரிஞ்சது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன்னா அதோட ஹை பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா போயிருந்துருக்கணும். ஆனால் அது போகவே இல்லை. இதுக்கு மேலே போயிருந்ததுன்னா அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து இன்வேலிட். ஆனால் அவன் கரெக்டாக தொட்டுட்டு வந்ததே அங்கேருந்து தான் தொட்டுட்டு மறுபடியும் கீழே வரான். ஸோ அதனால் இந்த புல்லிஷ் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ணுறதுக்கு தான் அவன் வந்து இது பண்ணியிருக்கான். மார்க்கெட் ஏற போகுதுன்னு நினச்சிட்டு இருப்போம். ஸோ இப்போ மணி பார்த்திங்கன்னா 3:15. ஸோ இங்கே பட்டுட்டு பார்த்திங்கன்னா அவன் கீழே தான் வர்றான். ஸோ இப்போ இந்த ரிவர்சல் வந்த இடத்துல இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம பேங்க் நிஃப்டியும் வந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பேங்க் நிஃப்டி அந்த நேரத்தில் என்ன பண்ணுதுன்ட்டு. பேங்க் நிஃப்டியும் அதே கேஸ் தான், அதே தான் அவனும் பண்ணுறான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவனும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் வந்து அவன் ஃபேஸ் பண்ணுறான். ஸோ இந்த ஒரு இது ஸோ எய்தர் நீங்கள் பேங்க் நிஃப்டி பார்க்கலைன்னா நிஃப்டியை மட்டும் பார்த்துட்டு அதில் மட்டும் இது பண்ணால் வந்து தேவையில்லை. ஸோ பேங்க் நிஃப்டி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ வந்து ஆனால் பேங்க் நிஃப்டியும் வந்து ஏன்னா பேங்க் நிஃப்டி ஏன்னு பார்க்கணுன்னா நிஃப்டியில் இருக்கிற ஹையஸ்ட் வெயிட்டேஜ் 38% வெயிட்டேஜ் இருக்குது. அதனால் அதை நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. ஏன்னா அதை இக்னோர் பண்ணோன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு இது. ஸோ இண்டெக்ஸில் வந்து ட்ரேட் பண்ணுறப்ப போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ நிஃப்டியில் வர்ற கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு நம்ம நிஃப்டிலே வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ இஃப் சப்போஸ் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து நம்ம நிஃப்டியில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதே வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் கற்றுக்கிட்ட லெசன் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிஃப்டியில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நிஃப்டியிலே வந்து போகிறது நல்லது. ஸோ நிஃப்டியில் பிரேக் அவுட் ஆகிட்டு நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் போகிறது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஜஸ்ட்டு அந்த நேரம் வந்து செல்லர்ஸு வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு நல்லது. நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்து நீங்கள் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணிடலாம். பட் ஆனால் அன்னைக்கு மாதிரி இந்த ஜூலை 1 இருந்த சிச்சுவேஷன் மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கடுத்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக போயிடும். ஸோ அதனால் வந்து நிஃப்டியை வந்து ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக வச்சுக்கிட்டு ஸோ நிஃப்டி தான் வந்து பேரண்ட்டு. ஸோ அதில் வந்து கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா வந்து நம்ம நிஃப்டியிலே போகிறது நல்லது. ஸோ பேங்க் நிஃப்டியை வந்து ஒரு இதாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ போத் நிஃப்டி அண்ட் பேங்க் ரெண்டுமே கன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா வந்து நீங்கள் எந்த இதுலேனாலும் நம்ம போகலாம். பட் ஆனால் வந்து இப்போ கன்ஃபர்மேஷன் வந்து பேங்க் நிஃப்டியில் மட்டும் வந்ததுன்னா நம்ம நிஃப்டியில் மட்டுமே வந்து பண்ணுறது வந்து நமக்கு நல்லது. ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து கன்ஃபர்மேஷன் வராதப்போ நம்ம இப்போ கன்ஃபர்மேஷனாக ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வித் மூவிங் எவரேஜ் வாட்டர் ஃபால் மாடல்ன்ட்டு அந்த இதை சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மக்களே.